அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல கிறித்துவ மிஷனரி அமைப்பு ஒன்றின் பின்னணியில் இருக்கும் மர்மமான பண பரிமாற்றங்கள் தற்போது இந்திய பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் புயலை கிளப்பியிருக்கின்றன. வழக்கமாக வெளிநாட்டு நிதி விவகாரங்களை உற்று நோக்கும் அமலாக்கத்துறை இந்த மிஷனரி அமைப்புடன் தொடர்புடைய நபர்களின் வங்கி கணக்குகள் மற்றும் நிதி ஆதாரங்களை அதிரடியாக கண்காணித்தது. அப்போதுதான் யாருமே எதிர்பார்க்காத தேச பாதுகாப்பை உழுக்கக்கூடிய அதிர்ச்சியூட்டும் பல உண்மைகள் மற்றும் ஆதாரங்கள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வரத் தொடங்கின. வெளிநாடுகளில் இருந்து வரும் கோடிக்கணக்கான ரூபாய் நிதி குறிப்பிட்ட சில மத பிரச்சாரங்களுக்காக மட்டுமின்றி நாட்டின் அமைதியை குலைக்கும் வகையிலான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டது தெரியவந்தது. குறிப்பாக இந்த வெளிநாட்டு நிதியானது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட நக்சலைட் இயக்கங்களுக்கு ரகசியமாக பிரித்து வழங்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. நக்சலைட் அமைப்புகளின் வன்முறை செயல்களுக்கு நிதி உதவி அளிப்பதன் மூலம் உள்நாட்டிலேயே மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை ஏற்படுத்த இந்த மிஷனரி முயன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான மற்றும் தேச துரோக உள்நோக்கங்களுடன் இந்த நிதி உள்நாட்டிற்குள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற பலத்த சந்தேகம் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தொடக்கத்திலேயே பலமாக எழுந்தது. வெறும் கள்ளப்பண பரிமாற்றம் என்ற எல்லைக்குள்ளேயே இந்த விவகாரத்தை சுருக்கிவிட முடியாது என்பதை உணர்ந்த அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிட்டனர். நக்சலைட் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் இத்தகைய அபாயகரமான நெட்வொர்க் செயல்படுவதை கண்டறிந்ததால் இந்த விவகாரத்தில் இந்தியாவின் மிக கடுமையான பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி இந்த தேச விரோத கூட்டணியை முழுமையாக ஒடுக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தேச விரோத செயல்களை தடுக்கும் உஃபா சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அதிரடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் தேச துரோக சக்திகள் மீது மட்டுமே பாயும் இந்த மிக கடுமையான சட்டம் ஒரு மிஷனரி அமைப்புடன் தொடர்புடையவர்கள் மீது பாய்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய புள்ளிகள் யார், நக்சலைட்டுகளுக்கும் இவர்களுக்கும் பாலமாக இருந்த இடைத்தரகர்கள் யார் என்பது குறித்து புலனாய்வு அமைப்புகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றன. இந்த சம்பவத்தின் முழுமையான பின்னணி மற்றும் இதில் தொடர்புடைய இன்னும் பல முக்கிய நக்சலைட் ஆதரவாளர்கள் பற்றிய விவரங்கள் விசாரணை முழுமையடையும் போதுதான் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளை பயன்படுத்தி இந்த மிஷனரி அமைப்பு ஏதேனும் உள்நோக்கம் கொண்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்ததா என்ற கோணத்திலும் ஆதாரங்கள் திரட்டப்படுகின்றன. அமலாக்கத்துறையின் இந்த அதிரடி பாய்ச்சல் சர்வதேச நிதி வரவுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நக்சலைட்டுகளை வளர்க்க நினைக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும்.